வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2024 ஆண்டு 4 மாதங்களை முடித்து 5வது மாதம் இந்த முதல் தேதி காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஆண்டோடைய வாழ்த்துக்களை சொல்வதில் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த உலகத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் லீவ், வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி பொது விடுமுறை. உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு விடுமுறை கிடைக்கிற நாள் இந்த நாள் மே 1. இது உலக தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது. இது பொதுவாக மனிதனுடைய நல் வாழ்விற்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. இந்த உலக தொழிலாளர் தினம் 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தான் இந்த உலக அளவில் இந்த விடுமுறைக்காக மக்கள் போராடுறாங்க. அன்றைக்கி 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. மனிதனுக்கு ஓய்வு இல்லை. மனிதனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அதிகமாக வேலை செஞ்சால் 10 மணி நேரம், ரொம்ப ஓடி வேலை செஞ்சால் 12 மணி நேரம். அதுக்குள்ளே அவன் ரொம்ப டயர்டாகிடுறான். ஆனால் அந்த 18 மணி நேரம் அவங்கள வேலை வாங்குறாங்க. அந்த 18 மணி நேரம் வேலை வாங்குற அடிப்படையில் தான் சண்டே ஸ்கூலே இங்கிலாண்டில் ஆரம்பிச்சிருக்கு. 1780 சண்டே ஸ்கூல் ரெட்ஸுங்கிற ஒருத்தர் சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கிறார். பொதுவாக இந்த உலக தொழிலாளர் தினம் இங்கிலாந்தில் சகா இயக்கம்ங்கிற இயக்கமும் தியோட்டர்ஸுங்கிற இயக்கம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்பு 10 மணி நேரம் வேலையாக அதை மாற்றுறாங்க. பின்னால் 1832 அமெரிக்காவில் கப்பல் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும்னு. அவங்களுக்கு 10 மணி நேரம் வேலையை கொடுக்குறாங்க. 1877 நிலக்கரி சுரங்கம், பூமிக்கு அடியிலிருந்து நிலக்கரியை வெட்டி எடுக்கிற இடங்கள்லேருந்து அந்த மக்கள், பிறகு ரயில் தொழிலாளர்கள், இப்படி 1800 அதை தொடர்ந்து 1886 கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியில் அந்த உலக தொழிலாளர் தினம் கொடுக்குறாங்க. மே 1 உலக தொழிலாளர்கள் தினம் என்று அறிவிக்கப்படுகிறது. வேர்ல்டு ஃபுல்லாக அது அனுசரித்து போராட்டத்தின் மத்தியில் மே 1 உலக தொழிலாளர் தினம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இப்போதும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிங்காரவேலர் மாளிகைன்னு ஒன்று எக்மோரில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. சிங்காரவேலருங்கிற ஒரு மாளிகை இருக்குது. சிங்காரவேலர் என்பவர் சென்னையுடைய மேயராக இருந்திருக்கிறார். அவர் தான் முதலாவது ஏழை பிள்ளைகளை கண்டுபிடித்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தாராம். மதிய உணவு திட்டம்னா நம்ம காமராஜர், எம்ஜிஆர் மற்ற தலைவர்களை சொல்லுவோம். ஆனால் முதலாவது மதிய உணவு திட்டம், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகணுன்னா அவனுக்கு மதிய உணவு கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு வருவான்னு முதலாவது மதிய உணவு திட்டத்தை ஸ்லம்மில் இருக்க பின்தங்கின மக்கள் இருக்க பற்றியில் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏழை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் தான் சென்னையோட மேயராக இருக்கிறப்போ அவர் 1923 இது சென்னையில் உலக தொழிலாளர் தினத்தை சொல்லியிருக்கிறார். பொதுவாக அநேகருக்கு தெரியாது. எனக்கே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் தெரியும். பொதுவாக 1923 சிங்காரவேலர் ஆரம்பித்து பொது உடைமை, சீர்திருத்த வழி, தொழிலாளர் தினம், 3 பொது உடைமை. எல்லாரும் ஒன்று தான். மனிதனை சீர்திருத்த பண்ணணும், ஸ்லம் ஏரியாவில் இருக்க மக்கள் வாழ்வு பெறணும் என்ற நோக்கத்தோடு அது மட்டுமல்ல, தொழிலாளர் தினத்தை அவர் தான் 1923 மே 1 சொல்லியிருக்கார். இந்த உலக தொழிலாளர் தினத்தை பொறுத்தவரை மனிதன் இந்த தொழிலாளருக்காக விடுதலை இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் பாருங்கள், எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு அதை ஆண்டு கொள்ள மனிதனை உருவாக்கி அதை அவனுக்கு ஒரு ஓய்வு நாள் வேணும்னா 6 நாள் அவர் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராக்கள் சொல்கிறப்போ கட்டளைகள், அந்த மோசை மூலம் நம்ம 10 கட்டளைகள் கொடுக்குறாங்க. நம்ம இதை சுருக்கமாக ரொம்ப ஸ்பீடாக போடுறதுக்காக 2 கட்டளையை மாற்றிடுறோம். நம்மளால் இன்றைக்கி SMS காலத்தில் இருக்கிறோம். அந்த 10 கட்டளைகள் வாசிக்க முடியாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து மார்க் 12:29-30 அதை SMS மாற்றி கொடுக்குறாரு. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை என்று உனக்கு வேறே தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்,
என்று சொல்லி அதுக்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு கட்டளையை சும்மா ஷார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் கட்டளைகள் சொல்கிறப்போ முதல் 10 கட்டளைகள், முதல்ல 3 கட்டளைகள் ஆண்டவருக்குரியது. அது என்னன்னா, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சொருவான அவருக்கு ஒப்பான ஒரு சொருபமும் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த சொல்றாரு, பரிசுத்த நாளை சரியா பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தம் கட்டளையே சொல்லிட்டார். ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டாரு. அதுதான் யாத்ரா 35:2 ஓய்வு நாளில் வேலை செய்யப்படுவன் கொலை செய்யப்பட வேண்டும். கட்டளைகள் சொல்லுது கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே ஓய்வு நாளில் யார் வேலை செய்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம்? ஓய்வு நாள் என்பது வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை, செபாஸ்டிக்கே என்று பெயர். இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு டாக்டர், நாங்கள் அங்கே டூர் போயிருக்கப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ரொம்ப, ஒரு டாக்டரை கூப்பிட்டோம். ஓய்வு நாளில் வரமாட்டாருன்ட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணார். கம்பல் பண்ணப்பறம் 3 மடங்கு காசு வாங்குறாங்க. ரொம்ப ரேராக அவங்க ஓய்வு நாளில் வேலை செய்ய மாட்டாங்க. தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்கிறப்போ, இது ஓய்வு நாள் ஆச்சே, மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இது ஓய்வு நாள் நீ வேலை செய்யாத. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஓய்வு நாள் அவங்க ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பாங்க. பொதுவாக வாரத்தில் அதுதான் லேவியராகும் 23 யூபிலி, 7 வாரம் வேலை செய், 7ஆவது வாரம் விடுதலையின் வாரம். 7 என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாரத்தின் நாட்கள் 7, ஆண்டவர் 7 நாளை ரொம்ப ஆசீர்வதித்து உருவாக்கிறார். அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாளை குறித்து ஒரு இடத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் 6 நாளும் வேலை செய்கிறார், எல்லாத்தையும் உருவாக்குறார். 7ஆம் நாளோ ஓய்ந்திருக்கிறார். அதே மாதிரி மார்க்கு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்கிறப்போ, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படலை, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்கிறோம்? பொதுவாக நமக்கு எப்போ ஓய்வு நாள்? நமக்கு வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் ஆகிடுது. வாரத்தோட கடைசி நாள் நம்ம சனிக்கிழமை ஓய்வு நாளாக எடுக்கிறதில்ல, வாரத்தின் முதல் நாள் நம்ம ஓய்வு நாளாக எடுத்தோம். வாரத்தின் முதல் நாள் எதுக்காக ஓய்வு நாளாக மாற்றினாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த திருநாள் வாரத்தின் முதல் நாள். பயந்திருந்த சீஷர்களுக்கு தூயாவுடைய மகிமையை கொடுத்தது வாரத்தின் முதல் நாள். திருச்சபை கூடி வந்தது வாரத்தின் முதல் நாள். அவர்கள் ஓரிடத்தில் ஒன்றாக கூடிய பொழுது பெந்தைக்கோஸ்தே திருநாள். பெந்தைக்கோஸ்தே என்பது 50, பெந்தைக்காசுன்னு 50. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பி வந்து அந்த விடுதலையின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை 7ஆம் நாள் கொண்டாடுவதா அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் யூதர்கள். இயேசு கிறிஸ்து அந்த முதல் நாள் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாரு. அதுலேருந்து கணக்கு பண்ணி 7ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுலேருந்து கணக்கு பண்ணி வந்து அது சரியாக வரும். இல்லை, அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் உயிரோடு எழுந்த திருநாள்லேருந்து 50 நாள், 7 49 ஒன்று 50 என்று சொல்லப்படும். ஒருவேளை அந்த வாரத்தை நமக்கு மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் கிறிஸ்துவ மக்களாகிய யூத மக்கள் இன்னும் வாரத்தோடைய கடைசி நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாளை கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு அது மாற்றப்பட்டதை நோக்கம்னா, ஆண்டவர் உயிரோடு இருந்தார். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் உயிருள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். எரேமியா 10:10 சொல்லுது, அவர் உயிர் உள்ளவர், உண்மையின் கடவுள், வல்லமை உள்ள தேவன். எரேமியா 10:10 சொல்றார். அவர் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்த 50ஆவது நாள் தூயாவுடைய மகிமை தர. அதுவரை பயந்திருந்த சீஷர்கள் அந்த வல்லமை கிடைச்சோன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். ஆண்டோடைய சித்தத்தின்படி, ஆலோசனைப்படி துன்மார்க்குடைய கையினால் அவரை ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். அந்த விட்னஸ். முதல்ல பேதுருடிகள் என்ன சொல்றாங்க, இவர் எனக்கு தெரியாதுங்க, யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க. விட்டுட்டு ஓடிட்டார். அந்த பேதுருடிகளை நம்ம இந்த ஆளை நம்பினா புண்ணியில வா மீன் பிடிக்க போகலான்னு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மீன் பிடிக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டார். இவரை நம்பினா புண்ணியில் மீன் பிடிக்க போயிடுவோன்னு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த பேதுருடி தான் சொல்கிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில், ஜீவாதிபதியை கொலை செய்திகள் நாங்கள் சாட்சிகள். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் சாட்சினா அந்த ஸ்பிரிட்டு. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை கொடுங்கையில் ட்ராக்ஸ் கொடுத்தாங்களாம். ட்ராக்ஸ் கொடுக்குறப்போ அவங்க அடிச்சிட்டாங்க, இவங்க அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தவங்க போய் இன்னொருத்தர் அடிச்சிட்டாங்க, அவங்களும் இவங்களை அடிச்சிட்டாங்க. அதனால ட்ராக்ஸ் கொடுத்தவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் போட்டாங்க. அடித்தவங்க மேலே கேஸ் போடலை. அப்போ நம்முடைய அன்பு தம்பி ஜெபதாஸ் பாண்டியன் மூலம் ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறப்போ அவர் கேட்டார், அவர் கட்சியில் பொறுப்பாக இருக்கிறார், 2 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போடணும், ஏன் ஒரு மேலே போட்டேன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அடி வாங்கினவன் என்ன கொடுக்கல, ரிப்போர்ட் கொடுக்கல, ட்ராக்ஸ் கொடுத்த என்ன பண்ணல. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், முக்கியமாக அடிச்சிருக்க மாட்டான். ட்ராக்ஸ் கொடுக்குறான், ட்ராக்ஸ் கொடுக்குறப்போ அவன் அடிக்கிறத வாங்கிட்டு கொடுக்குறான். அதுதான் சிலுவை, அதுதான் பவர். ஒருவேளை அந்த ட்ராக்ஸ் கொடுத்தவனை அடித்தவன் ஒன்றும் மனமாக பெரிய சாட்சியாக மாறிடுவான். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள் அவருடைய லைஃப் அடைஞ்சிடும், குடும்பம் அழிஞ்சிடும். யாரெல்லாம் அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ அவங்க நிலைச்சிருக்கிறதில்ல. கடந்த நாட்களில் அந்த நான் என்எம்எஸுடைய ஃபீல்டு விசிட்டாக இங்கே நம்ம ஈரோடு பக்கத்தில் அந்தியூர், ஈரோப்பனுடைய சொந்த கிராமம் அந்தியூர், கீழே இருக்குது தரை லெவலில். அதுக்கு மேலே அவருடைய காடு, அவர் அங்கே தான் தங்கியிருக்கார். அந்த காட்டில் அவர் தங்கியிருந்த காட்டுக்கு போயிருந்தேன். அதில் தேவர் மலை, மடம், தாமரைக்கரை மற்றும் இன்னொரு ஒரு பர்கூர், 4 கிராமங்களை சந்தித்தேன். ஒரு 10 பேருக்கு என்னவோ ஞானஸ்தானம் கொடுக்க நீ அழைச்சிருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே இருக்க மிஷனரி சொல்கிறார், முதல்ல ஒரு என்எம்எஸ் மிஷனரி இருந்தாராம். அவரை கூப்பிட்டு, நீ காஸ்பல் சொல்லக்கூடாதுனாங்களாம், நீ காஸ்பல் சொன்னால் உன்னைய அடிப்போன்னு சொன்னாங்களாம், ஓடிடுனாங்களாம். அவரை அடித்தாங்களாம். அவர் அடித்தாள முடியாமல், நான் இந்த ஊரில் காஸ்பல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு தேவர் மலைங்கிற ஒரு ஊர் நல்ல சர்ச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த தேவர் மலையில் ரட்சிக்கப்படலை, ஒருத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அந்த சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் பக்கத்து கிராமங்கள், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லேருந்து நடந்து, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பஸ் ஓடுது, அந்த பஸ்ஸை பிடிச்சி நடந்து வர்றாங்க. மிருகங்களுடைய தொல்லை, யானை, சீட்டா, சிறுத்தை, கரடி, இதனுடைய தொல்லை மத்தியில் அவங்க நடந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் நடந்து வர்றாங்க. அங்கே அவர் போனவுடனே அந்த என்எம்எஸ் ஊழியர் போனவர் செத்து போனார். ஆண்டோடைய வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு போனவர் செத்து போனார். அதுக்கப்புறம் இன்னொரு என்எம்எஸ் ஊழியர் வராரு. அவரையும் அதே மாதிரி அந்த மேல்ஜாதி மக்களும் அந்த ஆட்சியாளர்களுமே காவல்துறையும், நீ இங்கே காஸ்பல் சொல்லக்கூடாது, நீ விட்டுட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், ரொம்ப நேரம் அவங்க வீட்டு முன்னாலேயே பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலை. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுவோங்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுவோன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேல்ஜாதி மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டோம், இங்கே தான் பேசுவோன்னு பேசுகிறாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ சொன்னாராம், ஐயா நான் அந்த காஸ்பலை விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு என்எம்எஸ்ஐ 18,000 20,000 சம்பளம் தருது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், அந்த சம்பளத்தை நீங்கள் எனக்கு தந்துருங்க, நான் வேலையை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன்னாரா. போலீஸ்கார் பார்த்தா கிண்டலாக பண்ணுறேன்னாரா. ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க, சம்பளம் கொடுத்துருக்குறாங்க, வந்து அந்த வேலையை செய்கிறேன், செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார்? நான் செய்ய வேலையை நான் ஒரு லிஸ்ட்டு தர்றேன், அவங்க எதுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னாராம், இந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கணும், யாருக்கு ஹாஸ்பிட்டல் போலியோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம், அவங்களுக்கு நல்லா போதிக்கிறோம், குடிக்கக்கூடாதுங்கிறோம், கஞ்சா பிடிக்கக்கூடாதுங்கிறோம், நல்ல அட்வைஸ் அவங்களுக்கு தரோம். இதுதான் நாங்கள் செய்யும் உன்னத பணி. நீங்கள் மனம் மாறுங்க, ஞானஸ்தானம் வாங்குங்க, ஏசி கட்சிக்கு வாங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு கட்சி மாற்றலைங்க, அவங்களை மனம்தாங்க மாற சொல்கிறோம், மதம் மாற சொல்லலை. ஒருவேளை இவங்க எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு இவங்ககிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை நான் செய்கிற இந்த சமுதாய பணியை இவங்க இதுவரை ஏதாவது செய்திருக்காங்களா, அவங்க லிஸ்ட்டு கொடுங்களேன், இந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்க லிஸ்ட்டு கொடுக்கலன்னு கேட்டாராம். கேட்ட அவங்களுக்காக சப்போர்ட் வந்த அந்த எஸ்ஏ வெட்டி தலை குனிந்தாராம். அப்போ சொன்னாராம்,
எப்பாவை நீ பார்த்துக்கப்பா, அவங்க தாக்குனா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போன பிறகு அடுத்த நாள் வந்து அவர் பைக்கை உடைச்சாங்களாம். பைக்கை உடைச்சிட்டு அந்த காம்பவுண்டு, அவர் சும்மா மூங்கில தான் காம்பவுண்ட் போட்டிருக்காரு, பெரிய பில்டிங். அந்த மூங்கில தான் காம்பவுண்டை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும்னா அவன் காம்பவுண்ட் அடிக்க வச்சாங்க. வீட்டை ஜன்னலை உடைச்சாங்களாம். ஜன்னலை உடைச்சவன் ஒரு மாதத்துல செத்து போனாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்குனாங்களாம். ஒருவேளை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எவ்வளவோ கூற்று, எவ்வளவோ எதிர்ப்பு எழும்புது. எங்கெல்லாம் எதிர்ப்பு எழும்புதோ அங்கே தான் ஞானஸ்தானம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, மக்களுடைய மனமாற்றம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஆண்டோடைய படைப்பை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள், இந்த பரிசுத்தாவின் வல்லமை, ஹோலி ஸ்பிரிட்டோட வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை நமக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா ஒரு பவர். அந்த ஓய்வு நாளில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்கிறோம்? வாரத்தின் முதல் நாள் சாப்பிடாம கோயிலுக்கு வர்றோம். 7 ஞாயிற்றுக்கிழமை, 7 ஞாயிற்று வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம கோயிலுக்கு வர்றோம். ஆண்டவருக்கு செய்கிற உன்னத பணி செய்கிறோம். அது இல்லைங்க. ஆண்டவர் எனக்கு கிடைத்த நன்மைகளை, அதுக்கு தான் ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிடைத்த ஓய்வு நாளில், கிடைத்த இந்த நாளிலாவது, அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு சொல்கிறோமா? இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறான்னு சொல்கிறத விட, போகிற இடங்களில் அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் முடிந்த ஒரு உதவி அந்த மக்களுக்கு செய்கிறப்போ அங்கே தான் கடவுள் இருக்கிறார். பொதுவாக அந்த மெய் தினத்தில் உலக தொழிலாளர் தினம், ஏன்னா அவர் பாடுகளில் இருக்கும் மக்களுக்கு தான் விடுதலை கொடுப்பதற்காக. அதுதான் அவருடைய கஷ்டத்தை பார்த்தார். அந்த கஷ்டத்தை பார்த்து தான் விடுதலை லீவு கொடுத்தார். வாரினா இன்னைக்கு இருக்க 1890 அப்புறம் தான் மே தினம் கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் உலகத்தை படைக்கிறப்பவே ஓய்வு நாள் கொடுத்துட்டார். இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அது மட்டும் இல்லை கட்டளைகளே கொடுத்துட்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக சொல்லியிருக்காரு. அந்த கட்டளைகள் இது ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படலை, மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்று மத்தேயு மார்க் 2ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில் சொல்றார். ஒருவேளை நாம் அந்த ஓய்வு நாளில் ஆண்டுடைய உன்னத பணியை பிறருக்கு நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அன்னை தெரேசா போய் நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா 15-16 வயதில் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்காங்க. ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறவங்க தெரு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்க. பிறகு அந்த மக்களுக்கு வியாதிக்கு மருந்து யாரும் கொடுக்கல. நர்சிங் படித்து நர்சிங் மூலம் அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி அந்த மக்கள் அதனால் அப்படி அவங்க அப்படி அதிகமாக செய்கிறதால அந்த நிறுவனம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அன்னை தெரேசாவுக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் இல்லை, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வரல. ஆனால் விசுவாசத்தோடு இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. பின்னால் தொழுவியாதிகள், குஷ்ரோகிகளை கண்டுபிடித்து அந்த குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எந்தவித ஃபாரின் எய்டு இல்லை, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு அவங்க செய்கிறாங்க. அவங்க ஒரு முறை எல்லாரும் அடிக்கடி நான் சொன்ன விஷயம் இது, அடிக்கடி நான் இதை சொல்லியிருக்கேன். கல்கட்டா சிட்டியில் ஒரு மனிதத்தை போய் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்து கை நீட்டினாங்களாம். தர முடியாது போன்னு சொன்னாராம். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவன் வாயை ஃபுல்லாக கொண்டு பீடாவுடைய எச்ச கையில் துப்பிட்டாரான், வலது கையில். அதை வாங்கிட்டு இடது கையில் நீட்டினாங்களாம். இதில் பணம் உடை, எனக்கு வச்சுக்கிறவன் எச்ச, இது எனக்கு பணம் உடையா பிள்ளைகளுக்கு இருந்தாங்களாம். அவன் மனம் உடைக்கப்பட்டு ஒரு பெரிய அமௌண்ட் செக் கொடுத்தாராம். இதை பார்த்து கொண்ட ஒரு நண்பர் கேட்குறாரு நம்மகிட்ட, நீங்கள் இப்படிலாம் தாங்கிக்கிறீங்க, இந்த காஸ்பல் சொல்றதுக்கு நீங்கள் எப்படி இப்படிலாம் தாங்கிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு குருடன் கையில் தடியும் மெழுகுவத்தியும் எடுத்துகிட்டு போனானா. இன்றைக்கி மெழுகுவத்தி ஸ்டாண்ட் அழகாக செஞ்சு வச்சாச்சு, ஆர்டிஸ்ட் மாதிரி கீழே வச்சு அசிங்கமாகுது. நல்லா வந்தோன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சர்ச்சில் வச்சுருக்காங்க இதே மாதிரி. மெழுகுவத்தி கொண்டு போனானா. மெழுகுவத்தி கொண்டு போன மனுஷன் இந்த அம்மா கேட்டுதேன், அப்பா உனக்கு தான் கண்ணு தெரியாத, உன் கண்ணு இருட்டு, இந்த உலகம் இருட்டு, உனக்கு தான் இருட்டாச்சு, நீ உனக்கு எதுக்கு இந்த மெழுகுவத்தி? அவன் சொன்னானா, எனக்கு வழிய தடி,
அந்த வெளிச்சம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. என் மேலே அவங்க மோதிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அவங்க வெளிச்சத்தில் வரட்டும். ஒரு குருடனே மெழுகுத்தி எடுத்து போய் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்குறான்னா நாம ஏன் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடாது? ஆண்டுடைய படைப்பே கட்டளைகளே பிரதான கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாங்க. மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, அந்த மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் நானும் ஆண்டவற்ற எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த நம்ம ஆண்டவற்ற அர்ப்பணிப்போடு ஆண்டவற்ற வந்திருக்கிறோமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி நல்ல பகுலும் ஆண்டவற்ற ஜெபம் பண்ணணும். 2வது பகுதி தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். 3வது பகுதி குழந்தையை போல மாறணும். 4வது பகுதி குழந்தையை போல மாறுறப்போ ஒருத்தன் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், தலைவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வேன்னு கேட்குறேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு 4வது பகுதி வரும் இந்த லூக்கா 18. உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திற்கு கொடுக்குற, உனக்கு ஒண்ணுமே வச்சிருக்காத நீ கொடுத்துருப்பிற. 5வது பகுதி, ஒரு 2 கண்களும் இழந்த ஒரு குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று வந்து கேட்கிறான். தன்னை தாழ்த்தி கேட்கிறேன், கண்கள் இழந்துட்டேன். கேட்கிறப்போ அவனுக்கு ஒரு விடுதலை, அவன் கண்களுக்கு வாழ்வு கிடைச்சது. முதல் இருக்கவன் தனக்கு இருக்கிற அந்த பெருமையை விட்டு கொடுக்கல, ஆனால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலை, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்றாக போல ஒரு குழந்தை போல மானாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியுங்கிறாரு. தன்னை தாழ்த்தின ஆயக்காரன் ஜெபம், பரிசேயனுடைய ஜெபம். ஆயக்காரன் தகப்பனே பாவியாகிய என்மேல் கிருபையாரன் ஜெபித்ததால முதல் பகுதி இரவும் பகலும் ஜெபம் பண்ணான். அப்படி சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தினான். அதுதான் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண புரிந்தான் தம்மை தாழ்த்தினான். அவர்கிட்ட கூப்பிட்டு லூக்கா 4 சாத்தான் சொல்றான், இந்த உலகத்தெல்லாம் அவனுக்கு தாரேங்கிறான், நீ ஆண்டவர் விட்டு வெளியே வந்திருக்கிறான், பிச்சாதிருப்பாயாக சொல்ற, கல்லுகளை அப்பமாக்குறேன்னு சொல்றான், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாருங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து இச்சைகளுக்கு அவர் இடம் கொடுக்காம தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமைப்படுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வெறுமைப்படுத்தினார். பட் மேட் ஹிம்செல்ஃப் நத்திங், ஒண்ணுமே இல்லை. 8ஆம் அதிகாரத்தில் ஒபிடியன்ட், ஹம்பிள், கீழ்ப்படுகிறாரு. அடுத்து ஒபிடியன்ட், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார், தன்னை தாழ்த்துறார், ஹம்பிள் பண்றாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். அப்படி கீழ்ப்படிந்ததால உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுடைய முழங்கால்கள் முடங்கும்படி தேவன் அவரை உயர்த்தினார். ஆண்டவர் அவர் உயர்த்தினார். ஹையஸ்ட் பிளேஸ், உயர்ந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதா தெரியும். இருந்தாலும் வயா ஜீசஸ், இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உலகத்தில் தன்னை தாழ்த்தினாரு, வெறுமைப்படுத்தினாரு, ஒண்ணுமே வேண்டானாரு, இந்த உலகத்தோட ராஜ்யங்கள் எனக்கு வேண்டானாரு, மேலேருந்து புதிய இல்லை டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறாரு, கல்லுகள் அப்பமாவும் இல்லை, ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு விடுதலைங்கிறாரு, இந்த உலகத்தை இச்சையாது இருப்பாயான்னு அவர் விட்டு கொடுத்து போனாரு. ஒருவேளை நாம் உலகத்தின் கீழ் மட்டத்தில் இருக்கிற நாம், கஷ்டம் வேதல் இருக்கிற உலக பொருளுக்கு இச்சைப்படாமல் ஆண்டோடைய சரீரத்தில் ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரமும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் கம்பேர் பண்ணி வாசித்து, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே நீ ஆசீர்வதிங்க, தகப்பனே நீ ஆசீர்வதிங்க என்று அவரை பார்ப்போம். தந்தேன் என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே. ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் கரபிடித்து நடத்தி, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து இந்த 5வது மாதத்தில் முதல் நாளை காணும்படியாய், உலகம் அனுசரிக்கும்படியாய், மேதனமாய் நாளை கொண்டாடப்படியாக என்று கற்று தந்திருக்கிறார். நல்ல வார்த்தை கேட்டோம், நிறைய சாட்சிகளை கேட்டோம். உண்மையான நடந்த சாட்சிகள் எத்தனையோ விதமான காரியங்களை பார்க்கும்போது இந்த காலத்து ஊழியங்கள்லாம் உண்மையாக இல்லை.
ஏதோ கடமைக்கு செய்கிறாங்க உடனே அப்படிய ஒரு பாரம் ஒரு தரிசனங்கள் இல்லாத ஊழியங்களை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 24 டைசனுடைய தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பேராயிரம் சரியில்லைன்ட்டு. மாறணும். மனம் மாறுறது மாத்திரமல்ல, கொடுத்த பொறுப்புகளை உண்மையாய் ஒரு பாரத்தோடு ஒரு தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தரணும். ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிற மனுஷன் அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் ஊழியர்களை உண்மையான ஊழியர்களாக மாறணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தரணும். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. தாகத்தோடு அந்த பிள்ளைகளை அறந்திருக்கீங்க. அதிகாலையில் தேவனுடைய சன்னதிக்கு போனால் தேவன் வாழ்க்கையில் விடுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். என் கஷ்டங்கள் மாறும், வியாதிகள் மாறும் சொல்லி வந்திருக்க பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு பாதுகாத்து கொண்டுங்க. கேட்ட வார்த்தையின்படி எத்தனை ஊழியங்கள், டிராக்ஸ் ஊழியங்கள், மற்ற ஊழியங்களையும் பார்க்கும்போது அர்ப்பணிப்போடு செய்த ஊழியத்தை விசேஷித்த கரங்கொண்டு காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஒரு பாரமான வாழ்க்கையை தாங்க, தரிசனத்தோடு வாழ கிருபை தாங்க. கடைசி நாட்களப்பா, நீ சிந்திய ரத்தம் வீணாய் போகக்கூடாது சாமி, வீணாய் போகக்கூடாதப்பா. மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கையை விசேஷித்த கரங்கொண்டு ஆசிரிங்க. ஏழை தாய் கொடுத்தது போல ஆண்டு 1000 மடங்கு உள்ள ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொண்டு இருக்கிறோம். உண்மை போல மாற, உண்மை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, பொல்லாத எண்ணங்களுக்கும் சிந்தனைகள் விலக்கி பாதுகாத்து கொள்ள கிருபை தாங்க. வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இதயத்தையும் சிந்தையும் காக்கப்படுவது பிதா, குமாரன், பரிசுத்தாவிய சர்வமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தோடு சென்று வருவோம். மீண்டும் உங்கள் யாவருக்கும் சமாதான வாழ்த்துக்களையும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.